Hi friends, welcome to JHA Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல active voice, passive voiceல ஒவ்வொரு tenseக்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். First one simple tense. Simple tenseனா simple present, simple past, simple future tense பார்ப்போம்ல. So அந்த simple present tense, past tense, future tenseல நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்க்கலாம். First simple present tenseக்கு வந்துட்டு active voiceல I eat a apple. கேக் அதாவது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு verb ரூல்ஸ் மட்டும் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஈட் அப்படின்ற ஒரு verb வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஒரு சென்டென்ஸாவே நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஐ ஈட் எ கேக். இப்போ பிரசன்ட்ல ஐ ஈட்னு வந்திருக்குங்களா? சோ இத வந்து நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்ணனும் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு சப்ஜெக்ட்ன்றது ஐ. ஓகேங்களா? ஈட்ன்றது verb, எ கேக்ன்றது ஆப்ஜெக்ட். சோ அந்த ஆப்ஜெக்ட்ட அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல எழுதிட்டு வரணும். எ கேக். இப்ப ஈட்ன்றத நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? இஸ் ஈட்டன். ஓகேங்களா? ஈட்ன்றத இஸ் ஈட்டன் சேஞ்ச் பண்ணோம். சோ இதுக்கு எனக்கு எப்படி சேஞ்ச் பண்ணனும் கரெக்ட்டா தெரியல அப்படி நினைச்சீங்கன்னா இதோட முன்னாடி வீடியோ அதாவது எண்ட் கார்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல இருக்க முன்னாடி வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட கிளியர் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இதோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஈட் அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் ஈட்டன் வரணும். ஓகேங்களா? பை மீ அதாவது ஐ வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம் பிஃபோர் வீடியோல நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? பை மீ. ஓகேங்களா? சோ பை கம்பல்சரி பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? a cake is eaten by me அதாவது நான் கேக் சாப்பிட்டேன், கேக் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்றதான் பாசிவ் வாய்ஸ். நான் கேக் சாப்பிட்டேன் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ், கேக் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்றது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா ஐ ஏட் எ கேக். ஓகேங்களா? சோ அதேதான் ரிவர்ஸ்ல எ கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ன்றத நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா வாஸ் ஈட்டன். ஓகேங்களா? பை மீ. ஐ என்னவா சேஞ்ச் ஆகும்னா மீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தேர்ட் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றது ஐ ஷால் ஈட் எ கேக். இது வந்துட்டு எ கேக் will be eaten by me அதாவது ஈட்ன்றது shall eatன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்னா will be eaten. shall eatன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்? will be eaten. ஓகேங்களா? a cake will be eaten by me. ஓகேங்களா? சோ இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்க்க போறோம். அதாவது present continuous tense, past continuous tense. எங்க future continuous tense காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா future continuous tense கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல டோட்டலா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல 8 டென்ஸ் தான். அதாவது simple present tense, simple past tense, simple future tense, present continuous tense, past continuous tense, present perfect tense, past perfect tense, future perfect tense. So just 8 sentence தான். ஓகேங்களா? 8 tenseல தான் நம்ம இத மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? I am eating a cake அப்படின்றது present continuous tense. ஓகேங்களா? சேம் அதே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணனும்னா a cake is இப்ப ஈட்டிங்ன்ற am eating வந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் பண்ணா is being eaten. is being eaten. A cake is being eaten by me. ஓகேங்களா? I am eating a cake. A cake is being eaten by me. I was eating a cake. இப்போ was eatingன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்னா சோ இத ரிவர்ஸ்ல அப்படியே எழுதுவோம். a cake அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம். was being eating. was eatingன்றது was being eaten. ஓகேங்களா? eaten by me. ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல eaten மட்டும் தான் வரும். அதாவது verb 3 தான் பாசிவ் வாய்ஸ்ல கம்பல்சரி யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுல தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் verb 1, verb 2, verb 3ன்றதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? I have இப்போ perfect tense அதாவது present perfect tense பார்க்க போறோம். I have eaten a cake. a cake இப்போ have eaten வந்துச்சுன்னா has been eaten. a cake has been eaten by me. ஓகேங்களா? I had eaten a cake. இது past perfect tense. இது வந்துட்டு a cake. சோ அதே அப்படியே தான் நீங்க ஐன்னு வர்றத பின்னாடி மீன் மாத்திரணும். அதே a cakeன்னு வர்றத முன்னாடி மாத்திரணும். சோ இதுக்கு நடுவுல இருக்க verbுக்கு தான் ஃபார்முலா நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? had eatenன்றது had been eaten. இதுக்கு முன்னாடி வீடியோல நான் கொடுத்திருக்கேன். சோ had eaten வந்துச்சுன்னா had been eaten மாத்தணும் அப்படின்றதுல நான் தனியா ஒரு வீடியோவே உங்களுக்கு மேக் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோல ஐ பட்டன்ல வரும். இல்ல நீங்க எண்ட் கார்ட்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸ்மே பேசிக்ல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் தான் இருக்கும். ரொம்ப டைம் கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. ஓகேங்களா? I shall have eaten a cake அப்படின்னா a cake will have been eaten by me. ஓகேங்களா? future perfect tense.
சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ இப்ப 8 டென்ஸ்க்கான ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம ஃபுல்லாவே பாத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்துட்டு டைரக்டா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல இப்ப 8 டென்ஸும் மிங்கிள் பண்ண மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். இது ஒரு ஜஸ்ட் வந்துட்டு இப்படி எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா இப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இது மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா இப்படிதான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் ஈட்டன் மட்டுமா வரும், வேற என்னென்னமோ வேர்ப்லாம் வரும். ஓகேங்களா? சோ அது மாதிரி நிறைய வேர்ப்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.